ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஸ்டாக் பஸ் சேனல். போன வாரம் வெள்ளிக்கிழமை ஆல் டைம் ஹையை ரெக்கார்ட் பண்ண நிஃப்டி 50 ஒரு வாரத்துக்குள்ள இந்த வீழ்ச்சியை சந்திக்கும்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. ரொம்ப நாளா நிஃப்டி 50 அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண போராடிட்டு இருந்தது. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் போன வெள்ளிக்கிழமை தான் ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ் கிரீன் கேண்டிலோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி 26,328ன்னு க்ளோசிங் ப்ரைஸோட நிறைவடைஞ்சது. இனி நிஃப்டி 50க்கு ஏறுமுகம்தான் அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்த வேலையில இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகும் அப்படின்னு நேத்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா எல்லாருக்கும் அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. மார்க்கெட்ல ஹெவி செல்லிங் ப்ரெஷர்னால ஒரு பெரிய ரெட் கேண்டிலோட தான் நேத்து மார்க்கெட் முடிஞ்சிருந்தது. அதை தொடர்ந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமையும் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷரோட தான் மார்க்கெட்டு அதோட குரூஷியல் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நிஃப்டி 50 25,673க்கு க்ளோசிங் ஆயிருக்கு. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு ஏறிட்டு இருந்த நம்ம மார்க்கெட்டை காலை பிடிச்சி இழுத்து விட்டது வேற யாரும் இல்லைங்க, மறுபடியும் நம்ம ட்ரம்ப் ஐயா அவர்கள் தான். நம்ம இந்தியன் இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்னா, ஏறணும்னு வந்த மார்க்கெட்டை இப்படி ரெசிஸ்டன்ஸோட திருப்பி அனுப்பிட்டீங்களே ஐயா அப்படின்னு தான் அவரை பார்த்து கேட்கணும்னு தோணும். ஷேர் மார்க்கெட் இறக்கத்துக்கு என்னெல்லாம் காரணம், இந்த இறக்கம் தொடருமா, வாங்க டீட்டெயிலாக பார்த்துடலாம். மார்க்கெட் இறக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணம் ட்ரம்ப் அவர்களுடைய புதிய டேரிஃப் ஃபியர் தாங்க காரணம். ஏற்கனவே ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேல 50% டேரிஃப் போட்டிருக்காருங்க. இதனாலேயே நம்ம அமெரிக்காவுக்கு செய்கிற ஏற்றுமதி பெரிய அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு. இதுக்கே நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் ட்ரம்ப் அவர்கள் நேத்து ஒரு புதிய சட்டத்துக்கு கையெழுத்து போட்டிருக்காருங்க. அது பேரு ரஷ்யா ஆக்ட் 2025. இந்த சட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து க்ரூட் ஆயில் வாங்குற நாடுகளுக்கு ட்ரம்ப் அவர்கள் அதிகபட்சமாக 500% வரைக்கும் டேரிஃப் போட முடியும் அப்படின்றது தான் இந்த சட்டத்தோட சாராம்சம். இவர் இந்த சட்டத்தை யாரை குறி வச்சு கொண்டு வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிக்ஸ் நாடுகள். ரஷ்யா கிட்ட இருந்து அதிகமாக எண்ணெய் வாங்குறது சைனா, இந்தியா, பிரேசில். இந்த 3 நாடுகளையும் குறி வச்சு தான் இந்த ஆக்டை அவர் கொண்டு வராரு. இந்த நியூஸ் நேத்து வந்ததுனால தான் மார்க்கெட்ல ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்தது. மார்க்கெட் இறக்கத்துக்கு ரெண்டாவது முக்கிய காரணம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், நாடுகளுக்கு இடையே வளர்ந்துட்டு வர பிரச்சனை. 5 நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்னன்னா, ட்ரம்ப் அவர்கள் அவங்களோட மிலிட்ரியை வச்சு வெனிசுலா நாட்டில் அப்சல்யூட் ரிசால்வ் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் நடத்தி அந்த ஒரு பிரசிடெண்ட்டை ஃபேமிலியோட அந்த நாட்டில் இருந்து அமெரிக்கா நாட்டு நீதிமன்றத்துக்கு கடத்திட்டு போயிட்டாங்க. இந்த நியூஸ் வெளியே வந்தோடனே மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் பண்ணல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது 2 தனிப்பட்ட நாடுகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இது வெனிசுலாவோட எண்ணெய் வளத்துக்காக நடக்கிற பிரச்சனை. க்ரூட் ஆயில வேணா அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து அடுத்த நியூஸ் வந்தது என்னன்னா, ரஷ்ய கொடி பறக்கப்பட்டு போயிட்டு இருந்த 2 எண்ணெய் கப்பலை அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வருது. இதுக்கப்புறம் தான் மக்கள் உணர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் எப்படி ஒரு ஆபரேஷன் நடத்தினாரோ இதை ஒரு பேட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு நாளைக்கு சைனா வந்து ஆல்ரெடி தாய்வான் எங்க நாட்டை சேர்ந்ததுன்னு கிளைம் பண்ணிட்டு இருக்க சைனா திடீர்னு நைட்டோட நைட்டா ஒரு ஆபரேஷன் நடத்தி தாய்வானோட பிரசிடென்ட்டை அவங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அதே மாதிரி ஒருவேளை ரஷ்யா இந்த மாதிரி ஒரு ஆபரேஷனை யுக்ரைன்ல நடத்தி அந்த ஒரு பிரசிடென்ட்டை எடுத்துட்டு போயிட்டு அமெரிக்கா பண்ணது தானே நாங்களும் பண்றோம் அப்படின்னு உலக நாடுகள் முன்னாடி சொன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடும் அப்படின்றத மக்கள் உணர ஆரம்பிக்கும் போது மார்க்கெட்ல ஒரு பயம் ஏற்படுது. மார்க்கெட் இறக்கத்துக்கு மூணாவது காரணம் என்னன்னா, எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து இந்தியன் மார்க்கெட்ல வித்துட்டே இருக்காங்க. ஆனா இந்த காரணம் ரொம்ப பழைய காரணம். இதனால நேத்துக்கோ இன்னைக்கோ மார்க்கெட் இறங்கினதுக்கு காரணம் சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த 6 மாதங்களாவே எஃப்ஐஐ வித்துட்டே இருக்காங்க. ஜூலை 2025ல கிட்டத்தட்ட 47,000 கோடி வித்திருக்காங்க. ஆகஸ்ட் 2025ல 46,000 கோடி வித்திருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து வித்துட்டே தான் இருக்காங்க. ஜனவரி 2026 இந்த கடந்த 5 ட்ரேடிங் டேஸ்லயே 8,000 கோடி வித்திருக்காங்க. இந்த எஃப்ஐஐ விற்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா,
எரியிற நெருப்புக்கு எண்ணெய் ஊத்துற மாதிரின்னு வேணா எடுத்துக்கலாம். மார்க்கெட் இறக்கத்துக்கு என்னென்ன காரணம்ன்ட்டு நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டோம். இப்போ காரணம் தெரிஞ்சிடுச்சு. இனி வரப்போற வாரத்துக்கு நம்ம எப்படி தயாரா இருக்கிறது அப்படின்றது பார்த்துடலாங்களா? மார்க்கெட்ட இம்பேக்ட் பண்ற மாரி ஒரு முக்கிய செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அமெரிக்காவோட சுப்ரீம் கோர்ட்ல அவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் குடுக்க போறாங்க அப்படின்றது தான். ட்ரம்ப் அவர்கள் இந்த இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் படி அவரே அந்த பவரை எடுத்துக்கிட்டு உலக நாடுகள் மேல டாரிஃப்ஸ் போட்டிருக்காரு. இது செல்லுமா செல்லாதா அப்படின்றது தான் இன்னைக்கு அந்த கோர்ட் கொடுக்க போற தீர்ப்பு இருக்கு. ஒருவேளை கோர்ட்ல ட்ரம்ப் அவர்கள் பண்ணது அவரோட பவர்ஸ்க்கு மீறிய செயல், இது செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொன்னா ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேல போட்ட 50% டாரிஃபும் செல்லுபடி ஆகாது. அதனால தற்காலிகமா இந்தியா மேல இந்த டாரிஃப் பாரம் குறைஞ்சி கொஞ்சம் ரிலாக்சேஷன் கிடைக்கும். திங்கட்கிழமை தொடங்குற இந்திய மார்க்கெட் உற்சாகமா தொடங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்த முக்கியமான நியூஸும் அமெரிக்கா கிட்ட இருந்தாங்க வரணும். இதையும் நீங்க அடுத்த வாரம் எதிர்பார்க்கலாம். நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே பேசியிருந்தோம்ல, இந்த ரஷ்யா சாங்ஷன்ஸ் பில்ல ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்து போட்டுட்டாருங்க. ஆனா இது அமலுக்கு வரணும்னா அவங்களோட செனட் சபையில மீதி இருக்கிற 84 பேரும் ஓட்டிங் போடணும். இந்த ஓட்டிங் அடுத்த வாரம் நடக்க போகுதுங்க. இந்த ஓட்டிங்கோட ரிசல்ட் எப்படி வருதோ அதை பொறுத்தும் மார்க்கெட்ல இம்பேக்ட் ஆகும். ஒருவேளை ட்ரம்ப் அவர்களுக்கு சாதகமா இதுல ஓட்டிங் நடந்ததுன்னா இந்திய மார்க்கெட்ல ஒரு பெரிய சரிவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பெல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்ல பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இன்வெஸ்டர் சேஃபா இருக்கட்டும்ட்டு தங்கத்து பக்கத்துல தான் முதலீடு போவாங்க. இப்போ அந்த முதலீடு கூட வெள்ளியும் சேர்ந்துருக்கு. அப்போனா அடுத்த வாரம் இந்த ஓட்டிங்க்கு வர ரிசல்ட்டை பொறுத்து ஷேர் மார்க்கெட்டும் தங்கத்தோட விலையோட மூவ்மெண்ட்டும் இருக்கும். சமீப காலத்துல இந்த ஸ்மால் கேப், மிட் கேப், லார்ஜ் கேப்னு இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் செக்டார் தான் நல்லா இருந்தது. அப்படி இருந்த இந்த லார்ஜ் கேப்புக்கு நிஃப்டி 50கே இந்த நிலைமைனா வரப்போற நாட்கள் ஸ்மால் கேப், மிட் கேப்லாம் என்ன ஆகும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நிஃப்டி 50யோட தற்போதைய ஸ்ட்ரென்த் எப்படின்னு பார்த்தோம்னா 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை நேத்தோட கேண்டிலே கட் பண்ணிடுச்சு. இன்னைக்கோட கேண்டிலும் அதை கன்ஃபார்ம் பண்ணி விலை இன்னும் இறக்கத்துல ஸ்ட்ராங்கான ரெட் கேண்டிலோட தான் முடிஞ்சிருக்கு. மூவிங் ஆவரேஜை வச்சு பார்க்கும்போது நிஃப்டி 50 விலையில ஒரு வீக்னஸ் ஏற்பட்டிருக்கு. நிஃப்டி 50யோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்தீங்கன்னாலும் இன்னைக்கு வந்த ரெட் கேண்டில் அதோட சப்போர்ட் S1 பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட இறக்கம் அடுத்த வாரமும் தொடர்ந்தா அடுத்த சப்போர்ட் 25,400 பக்கத்துலயும், அதுக்கு அடுத்த சப்போர்ட் S3 25,200 பக்கத்துலயும் தாங்க இருக்கு. ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலம் முடிகிற வரைக்கும் பங்குச்சந்தை இப்படி தாங்க ஏற்ற இறக்கத்தோட மிகுந்த வாலட்டைலா இருக்கும். இதை மனசுல வச்சுக்கிட்டு நம்மளுடைய ட்ரேடிங்கையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம தொடர்ந்தோம்னா இந்த பங்கு சந்தையில நம்மளும் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடராகவோ இன்வெஸ்டராகவோ ஷைன் ஆக முடியும். கொஞ்சம் வீக்னஸா நம்ம ஹிஸ்டரியில இருந்த மாதிரி நம்ம ட்ரேடிங்கும் இன்வெஸ்டும் பண்ணா இந்த மார்க்கெட்ல நம்ம சர்வைவ் ஆக முடியாதுன்றத மனசுல வச்சுக்கோங்க. உங்க போர்ட்ஃபோலியோக்கு நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல போட்ட கடைசி 6 வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லா செக்டார்ஸ்லையும் டைவர்சிஃபை பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க தமிழ் ஸ்டாக் பஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.